வந்துட்டேன். ஐஃபோன் 15 ப்ரோல சாம்சங்கோடைய சார்ஜரை போட்டால் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறும். இப்போதைக்கு எரர் மெசேஜ் எதுவும் வரல, நார்மலாக சார்ஜ் ஏறுது. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரல. இன்னும் ஃபியூச்சரில் கூட ஆப்பிள் சார்ஜர் போட்டால் தான் ஏறுவே அப்படின்னு மெசேஜ் சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாய் கைஸ், ஐஃபோன் 15 ப்ரோ 14 ப்ரோ கம்பேரிசன் வீடியோ போடலான்னு சொல்லி நான் ஓட்டு எடுத்திருந்தேன். நிறையா பேர் வந்து ஐ திங்க் 80% வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கம்பேரிசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐஃபோன் 15 ப்ரோ பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 15 ப்ரோ லான்ச்லேயே சொன்னாங்க ஐஃபோன் 15 ப்ரோ வந்து ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம அதை எப்படி அது உண்மை தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஐஃபோன் 15 ப்ரோ என்கிட்ட யாரும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுக்கல. பட் நான் வந்து அந்த ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல வந்து போய் பார்த்தேன், எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தேன். அதில் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நான் வந்து பிக்சர்லாம் போடுறேன், தேடி எடுத்து பிக்சர்லாம் வச்சுருக்கேன், போட்டு விட்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக சுலபமாக அதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 15 ப்ரோக்கும் 14 ப்ரோக்கும் என்ன உள்ளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் ஃப்ரண்ட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஹீட்டில் வைக்கலாம், 100 செல்சியஸ் ஹீட்டில் வச்சு மொபைல் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சா, டிஸ்பிளேயை தனியாக கழட்டினதுக்கப்புறம் ambient லைட் சென்சார் மட்டும் மேலே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேலே ambient லைட் சென்சார் அண்டு கம்பஸ் ஃப்ளெக்ஸ் ரெண்டுமே மேலே இருக்குது. டிஸ்பிளேல ஒரு ஒயிட் லேட்டெக்ஸ் க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயிட் லேட்டெக்ஸ் க்ளூ அது எதுக்காகன்னா வாட்டர் ப்ரூஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு அதில் என்ன ஒரு சிக்கல் வரும்னா, கிளாஸை வந்து நம்ம கிளாஸ் உடஞ்சிச்சு டிஸ்பிளேலாம் இருக்குங்கிறப்போ கிளாஸ் மாற்றுறதுக்காக ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டேமேஜ்னு சொல்கிறத விட கொஞ்சம் கழட்டுறது கஷ்டம், கம்பியை கரெக்டாக உள்ளே விட முடியாது, சுரண்டி எடுத்துகிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து அதில் சென்சார், ஃப்ரண்ட் கேமரா, இன்ஃப்ராய்டு கேமரா அண்ட் டாட் ப்ரொஜெக்டர் 3 மேலே இருக்குது. எல்லா ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி தான். பேட்டரியை கழட்டியாச்சு. ஃப்ளக்ஸு மட்டும் மொத்தம் 16 ஃப்ளக்ஸு கனெக்டர் இருக்குது உள்ள. அது எல்லாத்தையும் கழட்டிட்டு மதர் போர்டு கழட்டி பார்ப்போம். கழட்டியாச்சு. கனெக்ட் பண்ணுற ஃப்ளெக்ஸ் மட்டும் 16 ஃப்ளெக்ஸ் இருக்குங்க. அது கழட்டினா அடியில் வந்து இன்னொரு ஃப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ்ஸு மைக்கு, ஃப்ளாஷ் லைட் 3க்கும் போகக்கூடிய ஒரு கனெக்ஷன். ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டில் என்ன ஒரு சிக்கல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜிங் கனெக்டர் எல்லா மொபைல்லையும் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். இது வரைக்கும் வந்த எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். இதில் வந்து பேக்கில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி NFC ஐசியும் ஆம்பிளிஃபையர் ஐசியும் பேக் சைடில் கொடுத்துட்டாங்க. இதனால என்ன வரும்னா, கொஞ்சம் போர்டு செப்பரேட் பண்ணி ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி NAND ஐசியும் கொஞ்சம் ஐஃபோன் 14 நேராக இருக்குன்னா இதில் கொஞ்சம் க்ராஸாக கொடுத்துட்டாங்க. கழட்டி வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுற்றி எதுவும் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கேமராவை கழட்டிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள், மெயின் கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா 5x ஜூமோட இருக்கு. இதுதான் கேமரா. ஜூம் பண்ணி பார்க்கறதுனால பார்த்துக்குங்க. லைடார் ஸ்கேனர் கழட்டியாச்சு. ட்ரூ டெப்த் கேமராவையும் கழட்டி பார்க்கலாம். டாட் ப்ரொஜெக்டர் எப்பயும் போல தான் இருக்குது ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி 14 ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸில் எப்படி ரிப்பேர் பண்ணமோ இதுலேயும் அதே மாதிரி தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இன்ஃப்ராய்டு கேமரா வழக்கம் போல் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. கீழே கழட்டிடுவோம். ஃபிங்கரை கழட்டியாச்சு. வைப்ரேட்டர் டாப்டிக் இன்ஜினும் கழட்டியாச்சு. 14 ப்ரோவில் என்ன பேட்டரி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பேட்டரி கழட்டியாச்சு. சேம் தான். எனக்கு ஒன்றும் பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. என்ன இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் போட்டிருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் மெயின் அதானே, அதை சொல்லி தானே எவ்வாறு பண்ணிட்டு இருந்தானுங்க. டைப் சி கேபிளை கழட்டி பார்த்துருவோம் என்னதான் இருக்குது, அது ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியுமா. அதை கொஞ்சம் லிக்விட் தான் கழட்டணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த சார்ஜிங் ஃப்ளக்ஸு. மைக்கு, ப்ரெஷர் சென்சர் எல்லாம் அதில் இருக்குது. இதை மாற்றுறது ஈஸியாக, டைப் சி சார்ஜிங் வந்து ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மாற்றுற வேலை ஈஸியான்னு சொல்லி நம்ம ஒரு மொபைலில் இருந்து எடுத்து போட்டு காட்டினாங்க. கரெக்டாக சார்ஜ் ஏறுது, எந்த பிரச்சனையும் வரல. அதே மாதிரி எரர் எந்த மெசேஜும் வரல. பட் ஆனால் அதுவே ஒயர்லெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு செக் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகுது. 2 நிமிஷத்தில் ரீஸ்டார்ட் ஆகுது.
என்கிரிப்ஷன் சிப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து சார்ஜிங் ஃபிக்ஸில் வைப்பாங்க. இதில் வச்சுருக்காங்க போல். கழட்டி பேக் டோரை கழட்டி பார்த்துடலாம். இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஐஃபோன் 14 நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பேக் டோரை வந்து தனியாக கழட்டலாம், லேசர் மிஷின் தேவைப்படாது. அதே மாதிரி தான் 15 ப்ரோலையும் கொடுத்துருக்குறாங்க. பட் என்னன்னா ஒயர்லெஸ் சார்ஜரை கொடுத்துருக்கானுங்க, அதுதான் பிரச்சனை. பேக் டோர் மாத்திரதான்னா அதையும் கழட்டி அதில் வைக்கணும். ஓகே, இப்போ 15 ப்ரோ ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் சி சார்ஜிங் போட்டு ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மதர் போர்டு செப்பரேஷன் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் பேக்கில் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட்லேயும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ் மாத்திர வேலை, கிளாஸ் மாத்திர ஒர்க்கும் கஷ்டம் தான். அந்த ஒயிட் கலர் க்ளூவை கொஞ்சம் போட்டிருக்காங்க, கஷ்டம். ஒன்றே ஒன்று தான் ஈஸி இல்லை, முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்குது. அது எதுன்னா ஸ்டோரேஜ் அப்கிரேட். இப்போ 128 256 மாற்றுவோம் இல்லையா, அது வந்து முதல்ல இருந்த மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ ரிப்பேர் டிஃபிகல்ட்டி ஈஸி கிடையாது. அவங்க எப்பயுமே அப்படிதான் வைப்பானுங்க, இப்பயும் அதே மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஸ்க்ரூவு 66 ஸ்க்ரூ இருக்குது. நான் போடுறேன் பார்த்துக்கோங்க அந்த ஃபோட்டோவை, என்னென்ன டைப்பில் எத்தனை ஸ்க்ரூ இருக்குங்க. ஃப்ளக்ஸு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 16 ஃப்ளக்ஸ் கேபிள்ஸ் இருக்குது அந்த மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சார்ஜிங் போட்ட ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எரர் மெசேஜும் வரல, சார்ஜரை கழட்டி விட்டா வருது. 15 ப்ரோவை பற்றி பார்த்தாச்சு. 15 ப்ரோவும் 14 ப்ரோவும் கழட்டி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், மதர் போர்டில் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துடலாமா? சரி, ஓகே. இப்போ கம்பேரிசன் 14 ப்ரோ 15 ப்ரோ கழட்டி பார்த்துருவோம். அதே மாதிரி எங்கடா கழட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறேன்னு நினச்சிடாதீங்க. ஐஃபோன் 15 ப்ரோ கழட்டுறது என்கிட்ட கொடுப்பாங்க, வாங்குறது என்கிட்ட காசு இல்லை. நம்மளும் அந்தளவுக்கு பெரிய காலம் வளர்ந்ததுக்கப்புறம் வர ஃபோனெல்லாம் புதுசு வாங்கி நம்மளும் பிரித்து போட்டு காட்டிடுவோம் தமிழில். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேர் பண்ணனாலே போதும், நம்மளும் ஃபோனை ஓனாக வாங்கி பிரித்து எக்ஸ்பிளைன் நீட்டாக கொடுத்துடலாம். ஒன்றிலே ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஐஃபோன் 15 ப்ரோ வந்து 187.4, அதாவது 187.4 கிராம் இருக்குது. ஐஃபோன் 14 ப்ரோ வந்து 205.9 கிராம் இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் கம்மி தான். ப்ரோவை கழட்டலாம், விளக்கம் போல தான். 15 ப்ரோவில் 2 ப்ராக்சிமிட்டி சென்சார், அந்த என்ன சொல்கிறது, ஓப்பனிங் பொசிஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ரவுண்ட் இருக்கும், அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது 14 ப்ரோவில் இருக்குது. ஸோ அது ஒரு இது, நான் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனோட திக்னஸை பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். 14 ப்ரோவை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஸ்லைட்லி ஒரு மீட்டரில் வச்சு ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்குங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸ்க்ரீனோட பேக்கில் பார்த்துருவோம். 15 ப்ரோவை விட, அதாவது 14 ப்ரோவை விட 15 ப்ரோ நேரோவர் பெசிலாக இருக்குது, அதாவது ரொம்ப சின்ன பெசிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஃபோட்டோ போடுறேன் பார்த்துக்கங்க, ஃபோட்டோ மட்டும்தான் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறையா வந்துடும். டிஸ்பிளேயோட கனெக்டர் சேமாக இருக்குது, ஓகேவா? 14 ப்ரோவோட டிஸ்பிளேயும் 15 ப்ரோவோட டிஸ்பிளேயும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 14 ப்ரோவோட டிஸ்பிளே தூக்கி 15 ப்ரோவில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? பட் டச் ஒர்க் ஆகலை. கேமரா 15 ப்ரோவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா? கேமராவில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்களா, அப்புறம் அந்த கனெக்டர்லாம் கொஞ்சம் மாறி இருக்கா. சும்மா இல்லைங்க, மாடல்லாம் மாற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தான் இப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, பாருங்கள். அதே மாதிரி கனெக்ட் பண்ணுற கனெக்டர்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? முக்கியமான விஷயத்த பார்த்தீங்களா? டெலிஃபோட்டோ கேமராவும் அல்ட்ரா வைடும், அது மேலே இருந்துச்சு, இது கீழே இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோங்க. கீழே இருக்கிறத மேலே போட்டிருக்கோம், மேலே இருக்கிறத கீழே போட்டிருக்கோம். நீங்கள் என்னன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதுங்கிறீங்க. ட்ரூ டெப்த் கேமரா அசம்பிளி, அதை பார்த்தீங்கன்னா 15 ப்ரோவில் இன்டிகிரேட்டட் இன்டு த டாட் ப்ரொஜெக்டர், ஓகேவா? ரிப்பேர் பண்ணுறது எப்பயும் போல தான். 15 ப்ரோக்கும் 14 ப்ரோக்கும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே? மதர் போர்டை எடுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பார்த்தோன்னே தெரியுது இல்லைங்களா, அண்டு இதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் NAND ஐசி, விச் மீன்ஸ் மெமரி ஐசி. மாறி இருக்குங்களா, மாற்றம் இருக்குது. ஒன்று தான் சிக்கல்னு சொல்லலாம், பெரிய மாற்றம்னு சொல்லலாம். ஒயர்லெஸ் சார்ஜரை பின்னாடி கொடுத்துருக்குறாங்க.
NFC ஆம்பிளிஃபையர் ஐசி பின்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3 பின்னாடி இருக்கிறதுனால ஹீட்டிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ பேட்டரிக்கு போவோமா? 15 ப்ரோ பேட்டரி 14 ப்ரோ பேட்டரி ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எல் ஷேப்பில் இருக்கா, ஏதோ எல் ஷேப்பில் இருக்கா, நீங்கள் அதை மட்டும் நினைக்காதீங்க. முக்கியமான டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ளஸ் மைனஸ் எழுதிருக்கோம்ல 15 ப்ரோவில், பார்த்துக்கோங்க. ஐஃபோன் 15 ப்ரோவுடைய எம்ஏஹெச் வந்து 3274 எம்ஏஹெச். ஐஃபோன் 14 ப்ரோவோடது 3200 எம்ஏஹெச். இப்போ நம்ம வெயிட் போட்டு பார்த்துருவோமா? அதே மாதிரி வெயிட்டை பாருங்க. 15 ப்ரோ வந்து 14.4 கிராம் தான் இருக்கு. சாரி, 44.4 கிராம் வந்து 15 ப்ரோ இருக்கு. ஆனால் 44.8 கிராம் 14 ப்ரோ இருக்கு. எம்ஏஹெச் அதிகம், வெயிட்டும் கம்மி. நோட் பண்ணிக்கிங்க. கனெக்டர் கேபிள்ஸ்லாம் சேம் தான் பேட்டரிக்கு. ஸோ 14 ப்ரோவோட பேட்டரி தூக்கி 15 ப்ரோவில் போட்டால் ஆன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகும். ஆனால் அந்த ஏஆர் மெசேஜ், பாப்அப் கேம் மெசேஜ், இந்த சார்ஜ் ஏறாது இதெல்லாம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ப்ளஸ் ஊற்றி இதில் ஃப்ளக்ஸை போட்டு வேலையை முடிச்சிடலாம். ஆனால் எம்ஏஹெச் கம்மி இல்லை, அதனால் அதை பண்ண முடியாது. சார்ஜிங் ஃப்ளெக்ஸ் கேபிள் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் போடுறேன் பாருங்கள். 15 ப்ரோவில் வேறு கேபிளை போட்டு பார்த்தோம்னா ஒர்க் ஆகுது, சார்ஜும் நார்மலாக ஏறுது. ஸோ டைப் சி ஃப்ளெக்ஸ் கேபிளை மாற்றிக்கலாம். பட் சார்ஜிங் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுறது கஷ்டம் தான். நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம், பேக்டோர். நம்ம ஐஃபோன் 14 ப்ரோவில் என்ன பண்ணுவோம்னா லேசர் மிஷினை வச்சு ஃபஸ்ட்டு லேசரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணுவோம். பட் இதில் அப்படி பண்ண தேவையில்லை. லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை கழட்டுற மாதிரியே கழட்டிடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரென்ஸு. அப்புறம் ப்ரொடெக்டிவ் ஃபோம் ஹீட்டிங் டிசிபேஷன் ஸ்டிக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ஹீட் பண்ணுற ஸ்டிக்கரை, ஹீட்டை குறைக்கிற ஸ்டிக்கர் வந்து போர்டை விட்டு செப்பரேட்டாக தனியாக பேக் பேனலில் ஒட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் கேபிளை கழட்டினாங்க இல்லையா? ஸோ அதனால அதை மதர் போர்டில் ஒட்ட முடியாதனால பின்னாடி இதில் ஒட்டியிருக்காங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா போர்டு ரொம்ப ஹீட் ஆகுங்க. இதுதான் காரணம். இது மட்டும் காரணம் இல்லை. அதே மாதிரி அந்த போர்டை சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜிங்கை, ஒயர்லெஸ் சார்ஜிங் கேபிளில் வேற ஒன்று போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். 15 ப்ரோவில் வேற ஏதாவது கேபிளை போட்டு ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஆனால் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஏறுது, ஆனால் ரீஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் அதான் அந்த அது வச்சுருப்பாங்கல்ல சிப்பு என்கிரிப்டட். 14 ப்ரோக்கும் 15 ப்ரோக்கும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணோம், இதை எப்படி ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. NAND ஐசி ரிப்பேர் அசஸ்மெண்ட் தான். NAND ஐசி ஒன்று தாங்க ஈஸி. CPU எதுக்குன்னு என்ன மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான். வைஃபை வந்து முன்ன இருந்ததை விட ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா வைஃபை ஐசி நம்ம மாற்றலாம்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வந்து NFC ஐசியும் இந்த ஐசியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இங்கே ஓவர் ஹீட் பண்ணால் அது கொஞ்சம் நகர்ந்துடும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒயர்லெஸ் சார்ஜிங் கனெக்டரு சொன்னேன் இல்லையா, மதர் போர்டு செப்பரேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும். அந்த ஹீட்டிங் மேட்டருக்கு வர்றேன். இப்போ மதர் போர்டுக்கு போயிடுவோம். மதர் போர்டை ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாமா, ஹீட் ஏன் ஆகுது, எப்படி ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதர் போர்டு செப்பரேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஹீட்டிங் பிளாட்ஃபார்ம், அதில் வச்சு 190 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கோங்க. அதை மட்டும் வச்சா பத்தாது, மேலேயே ஹீட் பண்ணணும். ஏன்னா அதில் க்ளூ போட்டு ஒட்டியிருப்பாங்க. டெம்பரேச்சர் 320 வச்சுக்கோங்க, ஏர் 80 வச்சுக்கோங்க. அதை வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். 30 செகண்ட் எடுக்கும் அது தனியாக மெல்ட் ஆகி வர்றதுக்கு. ஸோ பொறுமையாக செய்யுங்க. கிரில்லில் கழட்டணும்னு நினச்சிங்கன்னா 400 செல்சியஸில் வச்சுக்கோங்க. ஹீட்டு ஏர் ஃப்ளோ வந்து 100ல் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். ஹீட்டிங் ஏன் அதிகமாக ஹீட் ஆகுதுன்னு சொன்னால், நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கர் அதை வந்து மதர் போர்டில் தான் ஒட்டி இருக்கணும். ஹீட்டிங் டிசிபேஷன் ஸ்டிக்கர்னு சொல்லுவோம். அதை வந்து மதர் போர்டில் ஒட்ட முடியாதனால பேக்கில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கை கொடுத்துட்டனால என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் ஆகுது. அந்த பேக்கில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் ஆகுது. இது வந்து மதர் போர்டு ஹீட்டு என்ன சொல்கிறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஹீட் எச்சா தான் ஆகும். அந்த ஸ்டிக்கர் மதர் போர்ட்லேயே ஒட்டியிருந்ததுன்னா ஹீட்டு கொஞ்சம் சீக்கிரம் கம்மியாகும். அதே மாதிரி NANDக்கும் CPUக்கும் இருக்கிற பொசிஷன் அதுலேயும் 14 ப்ரோலேயே அப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னன்னா வைஃபை ஐசி அதுவும் அந்த பக்கம் தான் இருக்கு. என்ன சொல்றது, அந்த பிளாட்ஃபாரத்தில் தான் இருக்கு. அந்த சார்ஜிங் வயர்லெஸ் சார்ஜிங் கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் இருக்கு. ஸோ இதனால தான் அதிகமாக ஹீட் ஆகுது. 14 ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸை விட 15 ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுக்கு காரணமும் அதே தான். அதே மாதிரி டைப் சி சார்ஜரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க தான்.
அதுல இன்னொரு முக்கியமான ஒரு செக் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் ஐசியை வந்து மாத்திட்டானுங்க, கொஞ்சம் பெரிய ஐசியா வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 15 ப்ரோல வந்து சார்ஜிங் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அதோடைய ஐசி வந்து பிட் மேப்ல பார்க்கும்போது மேக்புக்கும் ஐபேடுக்கும் வரும். அதாவது மாடல் CD3217ங்கிறது அந்த மாடல்ல வந்து இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஐசினால என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்னா சார்ஜிங் இது டச் ஒர்க் ஆகாமல் போகணும், மொபைலே ஆன் ஆகாமல் போகும். ஸோ இது கொஞ்சம் இருக்குது, அதை டிஃபிகல்ட் பண்ணி விட்டானுங்க. அதே மாதிரி ஃபைனல் சொல்லிடுவோமா, மதர் போர்டு பிரித்து பார்க்கறதுக்கும் மேலாக பிரிக்காமல் பார்க்கறதுக்கும் 14 ப்ரோவோட 15 ப்ரோ கொஞ்சம் மாறுபடுது, பெரிய மாற்றங்கள் கிடையாது, மாறுது. அதே மாதிரி அந்த சார்ஜிங் போட்டு யூஎஸ்பிஎஸ்சியை பின்னாடி கொண்டு போய் ஒயர்லெஸ்ஸை வச்சனால ரொம்ப ஆகுது. இன்னொரு விஷயம், யூஎஸ்பி சார்ஜிங் ஐசியில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். மேக் புக்குலாம் நம்மக்கிட்ட சர்வீஸ் அதிகமாக வராது. இனிமேல் ஐசி நம்ம புதுசு ஆர்டர் பண்ணி வாங்கி தான் மாற்றணும். இதே நம்ம எக்ஸில் 11, 14, 13லாம் ஏற்கனவே நிறையா போர்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம், சரி பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதுவரை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. என்னை கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னொன்று என்னன்னா, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்மளும் நிறையா வியூ போச்சுன்னா காசு வரும். நானும் உங்களுக்காக ஃபோனாக என் காசை போட்டு ஃபோனை வாங்கி பிரித்து போடணும்னு ஆசை, முடியாதனால தான் இப்படி ஃபோட்டோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ என்ன போடலான்னு நீங்களே கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.